வார்ம் வெல்கம் டு அறிவோம் அர்த்தங்கள். இன்று பைபிளில் உள்ள ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்பதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளலாமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஆராதிப்பது என்பது வழக்கமாக இருந்தது. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் முற்பிதாக்களில் ஒருவராகிய யாக்கோபு ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் என்று வாசிக்கிறோம். சீரியா தேசத்தில் தன் மாமனாராகிய லாபானின் வீட்டில் ஏறத்தாழ 20 வருடங்கள் இருந்து அவருடைய 2 மகள்களாகிய லேயாள் ராகேலை திருமணம் செய்து 12 பிள்ளைகள் மற்றும் தீனாள் என்ற பெண் பிள்ளையை பெறுகிறார் யாக்கோபு. மேலும் லாபானின் தந்திரம், வஞ்சகமான செயல்கள், அவரது பலவிதமான விக்கிரக வணக்கங்கள், தெய்வங்களை அங்கு கண்டார் யாக்கோபு. அதன் நடுவிலும் யெகோவா தேவனை மட்டும் யாக்கோபு நம்பி வழிபட்டு வந்ததால் வெறும் கோலும் தடியுமாய் சென்ற யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களாக குழந்தைகள், கால்நடைகள், செல்வ வளங்கள் என்று யெகோவா தேவன் தந்து ஆசீர்வதித்தார். தகப்பன் வீட்டிற்கும் கானான் தேசத்திற்கும் திரும்பி வரவும் உதவி செய்தார். பதானராமில் தான் பார்த்த பல விக்கிரகங்கள், லாபான் வழிபட்ட பல தெய்வங்களை விட இஸ்ரவேலின் தேவனே மிகப்பெரிய தெய்வம் என அறிந்து உணர்ந்து தான் கட்டிய பலிபீடத்திற்கு இஸ்ரவேலின் தேவனே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் என்று காட் ஆஃப் காட்ஸ் என அர்த்தம் தருகின்ற ஏல் எல்லோகே என்று பெயரிடுகிறார் யாக்கோபு. எனவே ஏல் எல்லோகே என்ற வார்த்தையின் முதல் அர்த்தம் இஸ்ரவேலின் தேவனே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். ஆம், ஏல் என்றால் தெய்வம், ஏலோகே என்றால் என் தெய்வம். இஸ்ரவேல் என்பது ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்து கொடுத்த மறுபெயர் என்று ஆதியாகமம் 32:28 வாசிக்கிறோம். எனவே முதல் அர்த்தம் இஸ்ரவேலின் தேவனே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். இரண்டாவதாக என் தெய்வமே பிற தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் என்று அர்த்தம் தருகிறது. இது ஏலோகே என்ற வார்த்தை உரிமையாய் பர்சனலாக ஆண்டவரை என் தேவன் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார் யாக்கோபு. ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்பதன் 2 முக்கிய அர்த்தங்களை இன்று அறிந்து கொண்டீர்களா? God bless you.